வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல என்னென்ன நிலவரம் கலவரங்கிறத கிறிஸ்டியனா பார்க்க போறோம். இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான், நோ ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிருமா? சரி வாங்க. இன்னைக்கு பார்க்குறோம் அப்படின்னா, குளோபல் நியூஸ்ல என்ன பிரதர் கதைன்னு ஃபர்ஸ்ட் கேட்குறீங்களா? அது என்ன போச்சு அப்படின்னு கேட்டா, அமெரிக்கா மேல ஈரான் குண்டு போட்டிருந்தாங்களா? இப்போ என்ன பண்ணிருக்காங்க ஈரான் அப்படின்னு கேட்டா, அமெரிக்காவோட ரெட் லைன் ஒன்று இருக்கும், அதை கிராஸ் பண்ணி உள்ள போயிட்டாங்க. எதுக்கு எனக்கு இன்னைக்கு இப்படி ரோலாதுன்னு தெரியல. ஓகே, அதே மாதிரி நிறைய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. திரும்ப 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 அமெரிக்கா ஈரான் அடிக்கிறாங்க, ஈரான் திரும்ப அமெரிக்காவை இது பண்றாங்க. அப்படிங்கிறப்ப பதட்டமான சூழ்நிலை தான் இருக்கு. இன்னைக்கெல்லாம் கிட்டத்தட்ட டவு எஸ்பி எல்லாமே மைனஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே மைனஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மிக்சடு ரிவ்யூவா இருக்கு. ஓகே, அது இன்னும் கொஞ்சம் நேரம் போனாதான் நமக்கு அதை பற்றி டீட்டெயிலாக கிடைக்கும். யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே மைனஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. திரும்பவும் நல்லதான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம நிஃப்டி என்ன எங்க பிரதர் அப்படின்னு கேட்டா, நிஃப்டி ஆச்சரியமா 38 பாயிண்ட் பிளஸ்ல ஓடிட்டு இருக்கான். அது குளோபல் மார்க்கெட் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா இவன் மட்டும் பிளஸ்ல இருக்கா, மற்ற எல்லாரும் மைனஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அது நிலவர கலவரம் இன்னும், அதாவது ஒரு 8 மணி போல கிளிஸ்டல் தெரிஞ்சிருங்க. சரி ஓகேவா? அப்புறமேட்டு குளோபல் நியூஸ்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குரூட் ரேட்டு இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி திரும்பவுமே நியூஸ் வந்துருக்கு. குரூட் ரேட்ல ஏறாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. குரூட் ரேட்டு திரும்பவுமே இன்க்ரீஸ் ஆக போகுது. ஏன் அப்படின்னா அங்கே ட்ரம்ப் போர்த்தெடுக்கிறது இந்த மாதிரி பஞ்சாயத்து இருக்கிறதுனால. இன்னொரு விஷயம் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னா, சீனால 1.6% பெட்ரோல் யூஸ் பண்றதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா இவி வெஹிக்கிளோட எப்படி சொல்றது, இவி வெஹிக்கிள் தான் அங்க டாமினேட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது குளோபலா குருடாயிலோட ரேட்டை கம்மி பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உள்ளூர் நிலவர கலவரம். உள்ளூர் நிலவர கலவரத்துல ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு பார்த்தோம்னா FIDA. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், நீங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க போற ஒரு லைக் எனக்கு டெய்லி வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்குன்னு சொல்லிக்கிறேன். சரி ஓகே, அடுத்து FIDA ரிப்போர்ட். FIல என்ன பிரதர் ஆச்சு அப்படின்னு கேட்டா, கிட்டத்தட்ட 2428 கோடி மைனஸ் ஆயிருக்கு. அதாவது வித்துட்டு வெளியே ஓடி இருக்காங்க. டி என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டா 2373 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அதனால மார்க்கெட்டு சரிவில் எல்லாமே நேற்று கொஞ்சம் அப்படியே காலை கேப் அப் லாக் பண்ணாலுமே அப்படியே சைடு வேலையே அழகா போயிட்டு இருந்தா. ஓகேவா? அடுத்து கோல்டு ரேட்டு மைனஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரு 65 ரூபா மைனஸ் ஆயிருக்கு. 22 கேரட் கோல்டு பாத்தீங்க அப்படின்னா கிராமுக்கு 9064 ரூபான்னு வித்துட்டு இருக்கு. 24 கேரட் கோல்டு 9894 ரூபான்னு வித்துட்டு இருக்குங்க. அடுத்து அதானி கேஸ், இந்த வெச்சாம்பார் ஆப்புங்கிறது நான் லாஸ்ட்ல சொல்றேன், சரிங்களா? அடுத்து அதானி கேஸ் ஜியோ ஜேபி கூட ஃபியூல் கூட பார்ட்னர் பண்றதா பேசிட்டு இருக்காங்க. இது தேவையில்லாத செய்தி. இப்பதான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசி ஒரு நிலையெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டாக்குக்கான அப்டேட், அதோட பிரைஸ் எல்லாம் சேஞ்சஸ் ஆக சான்சஸ் உண்டு. அடுத்து HUI, இது என்னன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் பிரதர். இதுக்கு என்ன பிரதர் கதை அப்படின்னு கேட்டா, குவாலிட்டி வால்ஸ் இந்தியா ஐஸ்கிரீம் இருக்கு இல்லையா, அந்த ஐஸ்கிரீமை என்னது மேங்கோங்கிற ஐஸ்கிரீம்ல இருந்து குளோபலா டிமெர்ஜ் பண்ண போறாங்க, சரிங்களா? அடுத்து JSWல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, JSW பார்த்தா ஃபைல் ரிவ்யூ பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட் ஆன் பூசன் பவர் அண்ட் ஸ்டீல் ரெனோவேஷன் பிளான். ஓகே, என்ன பிரதர் கதை அப்படின்னு கேட்டா, அவங்க மேல சுப்ரீம் கோர்ட் ஒழுங்கா உங்களோட ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து SBC எக்ஸ்போர்ட் இருக்குல்ல, அந்த கம்பெனில துபாயில இருந்து ஆர்டர் கிட்டத்தட்ட, அதாவது டாலர்ல, ஓகேவா, டாலர்ல 1.25 பில்லியனுக்கு அவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அடுத்து டெஸ்மோ ரயிலுக்கும் இன்ஜினியருக்கும் ஆர்டர் கிட்டத்தட்ட 62, அதாவது டாலர்ல பாத்தீங்கன்னா $62 0.24 மில்லியனுக்கு ஆர்டர் அவங்களுக்குமே கிடைச்சிருக்கு, டெஸ்மோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங்ஸ். ஓகேவா? அடுத்து ஓஎம் இன்ஃப்ரா இருக்காங்கல்ல, ஓஎம் இன்ஃப்ராக்கு என்ன பண்ணுறது, அவங்க பல்கான ஆர்டர் இந்த மாதிரிலாம் கிடைக்கணும் அவங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. 2 பில்லியனுக்கு அவங்களுக்கு ரிசீவ் கான்ட்ராக்ட். ஓகேவா? 300 mm டாங்மாங் ப்ராஜெக்ட், டிகாங் ஓகே ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. ஓகேவா? அடுத்து வெஸ்டர்ன் கேரியர்ஸ்க்குமே அப்படிதான் நல்ல ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. கிட்டத்தட்ட 5.58 பில்லியனுக்கு அவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. எங்க இருந்து பாத்தீங்கன்னா ஜிந்தால் பார்ட்னர்ல இருந்து கிடைச்சிருக்கு, ஸ்டெயின்லெஸ்க்காக, சரிங்களா? அடுத்து
வாங்க இந்த வெச்சாம்பர் ஆப்புக்கு வருவோமா. என்ன பிரதர் கதை அப்படின்னு கேக்குறீங்களா? வெச்சாம்பர் ஆப்ல செபி இருக்குல்ல, செபி வந்து பிஎஸ்சி அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பஞ்சாயத்தை பண்ணிட்டாங்க. என்ன பிரதர்னு கேட்டா வாங்க டீட்டெயிலா சொல்றேன். என்னாச்சுங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், அதுக்கப்புறம் இதை வந்து படிக்கிறேன். அதாவது இப்போ வந்து பெய்டு சப்ஸ்கிரைபர்ஸ் யாரு அப்படிங்கிறத நீங்க ஜெனரல் இன்வெஸ்டருக்கு நீங்க ஷோ பண்ணணும். நீங்க எதுவுமே ஷோ பண்ணாம பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க மேல நிறைய ஆக்ஷன் எடுக்க போறோம். முன்னாடியே அவங்க அறிக்கை விட்டுருந்தாங்க, ஓகேவா? இவங்க அதை பத்தி சரியா எதுவும் கண்டுக்கல, மீன்ஸ் கண்டுக்காம இல்ல, இவங்க வந்து மூவ் பண்றதுல ஸ்லோ பண்ணிட்டாங்க, ஓகேவா? ஆல்ரெடி அந்த பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, மூவ் பண்றதுல ஸ்லோ பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்லோ பண்றதுனா செபில இருந்து என்ன பண்ணிட்டாங்க, செபி இன்வெஸ்ட் டு 2. ஓகே, அது பெரிய அமௌண்ட் இல்ல, ஓகே? ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு 2 மில்லியன்ங்கிறது பெரிய அமௌண்ட் கிடையாது. இருந்தாலுமே பெனால்ட்டியா போட்டிருக்காங்கல்ல, கிட்டத்தட்ட பெனால்ட்டியா 2.2 மில்லியன் ஓகே ருபீஸ பெனால்ட்டியா போட்டாங்கப்பா, ஓகேவா? கிட்டத்தட்ட அமௌண்ட்ல பார்த்தோம்னா அமௌண்ட் சொல்றது ஈஸி தான். ஓகே, செபி சேஸ் failed to have acute to control union handling. அதாவது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ வந்து நீ வந்து ஒரு கார்பரேட்னு வச்சுக்கவே, இப்போ வந்து நீ வந்து லிஸ்ட் பண்ற, உங்க கம்பெனி லிஸ்ட் பண்றனா நீ சரியா வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி தான் லிஸ்ட் பண்ணுவ, ஓகேவா? அதெல்லாம் கன்ஃபார்மா கரெக்டாக தான் இருக்கும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இப்போ என்ன இருக்குன்னா, நீங்க அதை ஏன் லிஸ்ட் பண்றதை நீங்க சரியா கண்ட்ரோல் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்துருக்கு. அதுக்காக தான் உங்களுக்கு நாங்கள் ஃபைனை போடுறேன்னு சொல்லி ஃபைனை போட்டாங்க. அடுத்து இதுதான் நான் கீழே சொல்லியிருந்தேன்ல, நீங்க கிளைண்ட் கோடை மாடிஃபை பண்றீங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கிளைண்ட் கோடை வந்து மாடிஃபை பண்றாங்க, ஓகே? ஒவ்வொரு கம்பெனியோட கிளைண்ட் கோடை மாடிஃபை பண்றப்ப கம்பெனி மாறுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நினச்சி கூட பார்க்கல, செபிக்கே ஆப்படி சாரி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கே செபி ஆப்படிப்பாங்கன்ட்டு. நல்ல வேலை என்எஸ்சியில் அந்த வரைக்கும் கொஞ்சம் தப்பிச்சிட்டு இருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. அடுத்தபடியாக பார்க்குறோம் அப்படின்னா நம்ம லைவ் மார்க்கெட் நேற்று என்ன சொல்லியிருந்தேன், நான் புட் சைடு தான் மோஸ்ட்லி கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நேற்று கேப் அப்லேயே ஓப்பன் ஆகி மார்க்கெட் நல்லா போச்சு. மார்க்கெட்டு இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப குரூஷியலாக இருக்குங்க, ஓகேவா? ஏன்னா வெல்த் மார்க்கெட்டில் நிறையா பஞ்சாயத்து நடந்தாலுமே இந்தியன் மார்க்கெட்டை அடிச்சு பிடிச்சி தூக்கி நிறுத்திட்டு இருக்கான். ஆனா கீழே விழுவான், கீழே விழுந்தான் அப்படின்னா எந்த அளவுக்கு கீழே விழுவாங்கிறத நம்மளால சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஸ்டேஜஸ் தான் இருக்கு. அந்த 25,200 நேற்று, ஆனா நான் சொன்னது நினைச்சேன் 25,200 300 சுத்திட்டு இருந்தானா. சப்போஸ் இன்னைக்கு கேப் டவுன் ஆனானா சாலிடா 24,800 வரைக்குமே போறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க அதுக்கேற்ற மாதிரி அழகா ரெடி ஆகிக்கீங்க, சரிங்களா? எப்பயும் சொல்லலாம், லைவ் மார்க்கெட் அனலைஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஸ்டாக்ல மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா நேற்று மாதிரி தான், நான் இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்கனால நீ ட்ரேட் பண்ணனா வீடியோ வரும், ட்ரேட் பண்ணலாம் வீடியோ வராது, ஓகேவா? ஆல் தி பெஸ்ட், நல்லபடியாக பண்ணுங்க. சம்பாதிச்சு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வர்றது எதுக்கு? பணத்தை சம்பாதிக்க, பணத்தை அழிக்க கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணி சம்பாதிச்சு வீட்டுக்கு காசு எடுத்துகிட்டு போங்க. டாடா, டேக் கேர். இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு லைக்கை போட்டுருங்க. டாடா, டேக் கேர்.